என்ன நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு மேல என்ன மிஸ்டேக் நினைக்கிறீங்க? எதிர்த்து பேசினா சண்டை தான் வரும். எதுக்கு எதிர்த்து பேசுறா அவ? ஒண்ணு நீ அடங்க போனோம், இல்லையா வீட்டுல ஒரு அடங்கி போனோம், ரெண்டுமே அடங்கி போனா இவங்க ரெண்டு பேரையும் சொல்றீங்க. ஆமா, பொதுவா சரி, உங்களுக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு இருக்கா? அதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நல்ல பொண்ணு அவ. வரும்போது தொந்தரவு பண்ணாம தான் போதும். நீங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தொந்தரவா இருக்கு இவங்க சண்டை போடுறது. சண்டை போடு. சரி, அப்ப நீங்க ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரு விஷயம், நீங்க உங்க பிரச்சனை மட்டும் சொல்றீங்க. அவளும் வேலைக்கு போறாளா? ஆமா. அப்ப அவளுக்கு வீட்டுல வந்தா நிம்மதி வேணும்னு இருக்காது. இருங்க இருங்க. அவளும் வேலைக்கு போறாள. ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா தம்பி? உங்களுக்கு டெலிவரி ஆகல, நீங்க 10 மாசம் சுமக்கல. அவ 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து குழந்தைய வளர்த்து அப்புறம் மாமியார்ட்டையும் திட்டு வாங்கி நாத்தனார்ட்டையும் திட்டு வாங்கி எனக்கும் இப்ப நான் அதே மாதிரி தான் பாக்குறேன். ஒரு அபார்ஷன் ஆச்சா நீங்க அடிச்சுட்டு ஆயிடுச்சு. அப்ப அதோட வேதனை தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதை அனுபவிச்சது கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியல. வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. அதுக்கு அடி வாங்கி அபார்ஷன் ஆச்சுன்னா வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு திருமணங்கிறது வந்து ஆணும் சேர்ந்தும் விருப்பப்பட்டு பண்ணறது. அது ஆண் பெருசு பெண் பெருசுன்னு கிடையாது, ஆண் கீழே பெண்ணு கீழன்னு கிடையாது. உங்களுக்கு நீங்க வந்து சம்பாதிச்சு நீங்க மனைவி கட்டிக்கிறீங்கன்னா உங்க சம்பாத்தியத்துல நீங்க வண்டி வாங்கி உங்க மனைவியை கூட்டிட்டு போனோம். அவங்க வீட்ல இருந்து காசு வாங்கி நீங்க வண்டி வாங்குறதுல மரியாதையே கிடையாது. இட்டு போக மாட்டாரு, எங்கேயுமே கூட்டு போக மாட்டாரு. மரியாதையே கிடையாது. ஆணுங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்க ஆணுங்கிறதுனால உங்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறதுன்னு தப்பு. சேனலே பார்த்து நிறைய பார்த்துனா அவ்வளோ அடங்கி இவங்க பேசுறது இது உங்க தப்பு இல்ல. இந்த மாதிரி அம்மாக்கள் வந்து சொல்லி கொடுத்து தான் இந்த நிலைமை. நான் 5 வருஷத்துல மேடம் 3 ட்ரிப் தான் அடிச்சுக்கிறேன். 3 ட்ரிப்ல ஒரு ட்ரிப்ல அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அபார்ஷன்ங்கிறது மர்டர். நீங்க வந்து அவளை அடிச்சு அவளுக்கு அபார்ஷன் ஆனா அது கொலை, கொலைக்கு சமம். புரியுறதுங்களா? அவ வந்து உங்களை காப்பாத்தி விட்டுருக்கா. அதனால தான் நான் இது வரைக்கும் கொம்பனு இன்னமா அடிக்க கூடாதுங்க. நான் அடிக்க போறது கிடையாது. அடிக்க அவளுக்கு மரியாதை கொடுங்க. 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா அதே வீட்டுக்கு வந்துட்டு நான் அவள்கிட்ட பேசுறேன்ப்பா. 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா வீட்டுல வந்துட்டு 2 பேரும் வேலை செய்யுங்க. அவளும் மனுஷி தானே, வெளியிலயும் வேலை செய்யணும் வீட்லயும் வந்து வேலை செய்யணும்னா எப்படிப்பா அந்த பொண்ணு பண்ணும்? அது சின்ன பொண்ணு தானே. அதுவும் நீங்க இவ்வளோ பெரிய ஆம்பளை வீட்டுல வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்து கால் மேல காலை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்து நீ சமைச்சு கொடு, சோறு போடு, குழந்தைய பார்த்துக்கோ, பொண்டாட்டி ஆயிரு எல்லாம் சொல்லுவீங்க. முடியாத டைம்ல நானும் தான் பாக்குறேன். நீங்களும் பார்க்கணும், அது உங்க டியூட்டி. முடியாத டைம்ல பாக்குறேன். நீங்க பண்ணறது தம்பி, நீங்க பண்ணறது என்னைக்கு ஒரு நாளைக்கு பண்றீங்க, அது பத்தாது தம்பி. 2 பேரும் வேலைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் வேலை செய்யணும் வீட்டுல. அதான் நியாயம். அவளை மனுஷியா மாதிரிங்க, உங்களுக்கு ஈக்குவலா பாருங்க. உங்களுக்கு அவ வந்து ஒத்து போடலன்னா அவளை கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவளை மட்டம் தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.